ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கனா கண்டே நெறி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம தீபக் கரெக்டான நேரத்தில் கரெக்டான சமயத்துக்கு வந்து காவியா காலத்தில் தாலி கட்டிட்டாங்க. ஸோ காவியாவுக்குவே பயங்கர ஷாக் தான். இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம தீபக்கு வேறு வழியே தெரியல, எப்படியாவது காவியாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவங்க மைண்ட் செட்டில் இருந்தது. ஸோ என்ன பண்ணியுமே நம்மளால் காப்பாற்ற முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கல்யாணம் பண்ணிடணும்னு அந்த நிமிஷம் தோணின உடனே நம்ம காவியா கழுத்தில் தாலி கட்டியாச்சு. ஸோ காவியாவே பயங்கர அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே உத்தமனுக்கு தக்க தக்க தக்கன்னு எரியுது. அந்த அளவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்காங்க. டேய், யாரடா நீ? எதுக்காகடா காவியா கழுத்தில் தாலி கட்டினேன்? காவியாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கடைசியில் காவியாவை ஒத்துக்க வச்சு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா நீ என்னடானா பொசுக்குன்னு வந்து தாலியை கட்டிட்ட? இங்கே பாரு, ஒழுங்கா இங்கேருந்து போ, அவள் எனக்கு தான். டே பைத்தியக்கார பையலே, அதான் நான் தாலி கட்டிட்டேன்ல, அவள் இப்போது என் பொண்டாட்டி மேலே ஒரு விரல் சுண்டு விரல் பட்டுச்சு அப்படின்னா கூட அந்த விரலை கட் பண்ணி போட்டுருவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து சொல்கிறாங்க. ஸோ ராணிக்குமே கொஞ்சம் அப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கேடு கெட்டவங்கிட்ட மாட்டிக்கிட்டு காவியா என்னெல்லாம் பாடுபட போகிறாளோ அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் நிறையவே இருந்தது. அதே சமயம் நம்ம காவியாவோட வாழ்க்கை நினச்சி அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க, அதே சமயம் நம்ம ராணின்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. எப்படி அவங்ககிட்டேருந்து காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு எப்படியோ கரெக்டான டைமுக்கு தீபக் வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம ராணியுமே நினைக்கிறாங்க. ஸோ தீபக் கிட்ட இங்கே இந்த உத்தமன் வந்து சண்டைக்கு தான் வராங்க. இங்கே பாருடா, நீ இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்குன்னு உனக்கு புரியுதா? எனக்கு நல்லாவே புரியுதே. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கேன். பணத்தை கடனாக கொடுத்துட்ட அப்படின்னா அதுக்காக நீ என்ன வேணாலும் சொன்னாலும் அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டுமா? இங்கே பார், அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன் பணம் தானே, எண்ணி ஒரு 30 நாளில் உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்கிறாங்க. ஆனால் இதை உத்தமனால் ஏற்றுக்கவே முடியல. இல்லைடா, உன்னை கொன்று போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கா? சரி சரி, உன்னுடைய ஆசையை நானே நிறைவேற்றிடுறேன். இப்போது நீ காவியாவோட விருப்பம் இல்லாமல் கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்த. இது ஒன்று போதும். இது ஒன்று நான் போலீஸ்கிட்ட சொன்னேன் அப்படின்னா உன்னை அப்படியே வந்து அழகா மாமியார் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. நீ கவலையப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போலீஸை வர வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி புலி கிட்ட சொல்கிறாங்க. குட்டி புலியுமே இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. உத்தமனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கர பதட்டமாகவும் நடுக்கமாகவும் இருக்குது. அதே சமயம் அதாவது காவியை நம்ம கை நழுவி போயிட்டாலே, அவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக வாழலான்னு ஆசைப்பட்டோம். ஆனால் எதுவுமே நடக்க விடாமல் இந்த தீபக் கருவாயன் இப்படியெல்லாம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி தீபக்கை திட்டவும் உடனே தீபக் இருந்துட்டு, இங்கே பார், என் கலர் தான் கருப்பு. இந்த கருப்பு தமிழ்நாட்டோட கலர் தான். கருப்புனாவே எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும். சும்மா கலரை வச்சு கலாய்க்கணும்னு சொல்லிட்டு மொக்கையாக சீன் போட்டுக்கிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நல்லா விருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் வந்து சொல்கிறாங்க. ஸோ ராணி இருந்துட்டு தீபக் கரெக்டான டைமில் வந்து நீ காவியாவோட வாழ்க்கையை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராணி, என்ன நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை காவியா, உன்னுடைய வாழ்க்கையை தீபக் தான் காப்பாற்றிருக்காரு. அவர் காப்பாற்றதான் நினச்சிக்கிட்டு என்னை காப்பாற்றலை, என்னுடைய கழுத்தில் அவள் தாலி கட்டி என்னை ஒரு புதக்குழியில் தான் விழ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவியா சொல்கிறாங்க. இதை கேட்ட தீபக் இருந்துட்டு, என்ன காவியா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேற என்ன பண்ண சொல்கிற தீபக்? உன்னை என் கழுத்தில் யார் தாலி கட்ட சொன்னது? உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? இங்கே பாரு தீபக், ஏற்கனவே உங்கள் அம்மா நிறைய திட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்? என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? என் குடும்பம் நடுத்தருவில் நின்றுமான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. இங்கே பாரு காவியா, நீ என் அம்மாவை பற்றியெல்லாம் நீ கவலையே படாத. உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் காவியா. தீபக், என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நிச்சயம் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் உனக்கு கல்யாணம் தானே? அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக என் கழுத்தில் தாலி கட்டின? ஐயோ கடவுளே, என் வீட்டு பிரச்சனையை ஒவ்வொன்றா சரி செய்யலான்னு நான் நினச்சேன். ஆனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. புதுசாக நீ வேற இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு தொலைச்சிட்ட. இதனால் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு காவியா பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. ஸோ நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாரு தீபக், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ கட்டின தாலி எனக்கு வேண்டாம்.
உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. உன்னை நான் எப்படி என் புருஷனா ஏற்றுக்கிறது? இங்கே பாரு, நீ கட்டின தாலியை நான் கழட்டி கொடுத்துட்றேன். நீ தாலி எடுத்துக்கிட்டே போயிடு தீபக், என் முகத்திலே முழிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா வந்து சொல்கிறாங்க. ஸோ தீபக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாரு காவியா, இந்த தாலி உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்கே பாரு, இப்படி தாலியெல்லாம் கழட்டாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தீபக், கண்டிப்பாக என்னால் முடியாது. உடனே இங்கே நம்ம காவியாவோட அப்பா வந்து, இங்கே பாருமா காவியா, நீ போயும் இந்த கேடுகட்ட உத்தமனுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறத விட தீபக்கு பொண்டாட்டியாக இருந்த அப்படின்னா அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உன் வாழ்க்கை எங்கே கெட்டு குடிச்சவராக போய்டுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் காவியா. எப்படியோ கரெக்டான சமயத்தில் இந்த தம்பி வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துட்டாரு. இங்கே பாரு காவியா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பன்ற தைரியத்தில் தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீ இந்த தம்பியை உன்னுடைய புருஷனாக நீ ஏற்றுக்கணும். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இனிமேல் நடந்ததை யாராலுமே மாற்ற முடியாது. உன்னை தொட்டு தாலி கட்டினவன் இந்த தீபக், இவன் கூட தான் நீ ஒன்று சேர்ந்து வாழணும். அவ்வளோதாம்மா, இந்த அப்பா சொல்கிறத நீ கேட்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவியாவோட அப்பா சொல்கிறாங்க. காவியா இருந்துட்டு, அப்பா அதை எப்படிப்பா என்னால் ஏற்றுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. தீபக் வீட்டில் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதனால் ஒரு பொண்ணுமே பாதிக்கப்படுவாப்பா. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. யாரையுமே கஷ்டப்படுத்தி கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவியா வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. ராணி இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, நடந்ததை யாராலுமே மாற்ற முடியாது. தீபக் இப்போ உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக ஏதோ அந்த நிமிஷம் தோணுனதை செஞ்சிட்டாங்க. நீ அவர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ராணி சொல்கிறாங்க. இப்போது நம்ம காவியோட அப்பா இருந்துட்டு, காவியா உன் காலில் கூட விழுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவியோட காலிலே விழுந்துடுறாங்க. அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, நீ சொல்லு, நான் தீபக்கை புருஷனாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உன் வாயால் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னா நான் இப்போ எந்திரிச்சிட்றேம்மா. அது வரைக்கும் நான் உன் காலடியிலே தான் விழுந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவுக்காக நம்ம தீபக்கை தன்னோட புருஷனாக நினைக்கிறாங்க. அதே சமயம் ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. இப்போ தான் நம்ம காவியோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே நம்ம பாட்டிமாவுமே, காவியா உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி நடந்துருச்சியம்மா உன் வாழ்க்கை விஷயத்தில். இதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறியோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா உன்னை நினச்சாவே. நீ சரிம்மா, நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. இனிமே கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப. கண்டிப்பாக அந்த கடவுள் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அந்த பாட்டிமாவுமே சொல்கிறாங்க. ஸோ காவியாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவுமே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் போலீஸுமே வந்துடுறாங்க. ஸோ போலீஸ்கிட்ட நம்ம தீபக் விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே உத்தமனையுமே போலீஸ் பிடிச்சிட்டு அதாவது வழங்க மாட்டுறாங்க. ஸோ தீபக் கிட்ட இங்கே உத்தமன் சொல்கிறாங்க, டேய், நீ என் வாழ்க்கையவே கெடுத்துட்ட. நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்ட. அதுக்காக உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட்டுருவோன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழவே விட மாட்டேன். என்னை கஷ்டப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருவீங்களா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட இங்கே அந்த உத்தமன் சொல்லிட்டு போலீஸ் கூட போயிடுறாங்க. ஸோ போலீஸுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே உத்தமனோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. பாவிங்களா, நாசமாக போயிடுவீங்க, நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என் தம்பி வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. இப்போது இங்கே சத்யா, அதாவது நம்ம உத்தமன் இருக்காங்க இல்லையா, அவங்க அக்கா பேர் தான் சத்யா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இங்கே பாரு சத்யா, இந்த விஷயத்த உடனே இங்கே தீபக்கோட அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அப்போ தான் இதனால் பெரிய பிரச்சனையே வரும். கண்டிப்பாக அவங்க அம்மா அந்த காவிய கழுத்தில் இருக்கிற தாலியை பிச்சு போடுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. நம்ம இப்போவே அவங்கக்கிட்ட பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஸோ உடனே, ஆமாயா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம இப்போவே அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் இப்போ காவியாக்கும் தீபக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இப்போது தீபக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் தாராவுமே அப்போ தான் ஞாபகத்துக்கு வராங்க. தாராவுக்கு நம்ம என்ன பதில் சொல்லி சமாளிப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இப்போ தான் தாரா வந்து தீபக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம தீபக்கு படப்படன்னு இருக்குது. ஐயோ, இப்போ தான் இவரை பற்றி நினச்சோம், இவக்கிட்ட நம்ம என்ன பதில்
சொல்ல போகிறோம், ஐயோ நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனே இங்கே நம்ம ராணி இருந்துட்டு, என்ன தீபக் யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாரா தான். ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் அட்டன் பண்ணி, சொல்லு தாரா, தீபக் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீ உடனே கிளம்பி நான் சொல்கிறதுக்கு வா தீபக் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக, என்னால் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என்ன பிஸி, நான் வர சொல்லியுமே உன்னால் வர முடியலனா அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கே நியூஸ் சேனல்லையுமே போடுறாங்க, உத்தமனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதா. அதே சமயம் அவங்க கட்டாய கல்யாணம் பண்ணதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணோட கழுத்தில் இவங்க தான் தாலி கட்டினாங்க, அந்த பொண்ணை கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றினாங்கன்ற மாதிரிலாம் என்னென்னமோ நியூஸ் போடுறாங்க. ஸோ அதை பார்த்த தாரா ஃபோன் பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தீபக் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னியே, வேலைன்னு சொன்னியே, ஆமாம் நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோவிலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கோவில்லையா, அப்போது இந்த நியூஸில் போட்ட மாதிரி நீ உண்மையாகவே அந்த காவ்யான்ற ஒரு பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட தீபக் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது வந்து தாரா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாரா, காவியாவோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சேன். அதான் அந்த உத்தமன் கிட்டேருந்து எப்படி காவியாவை காப்பாற்றுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் கழுத்தில் நான் சடான்னு தாலி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே தாரா இருந்துட்டு, இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா தீபக், உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, எப்போ பார்த்தாலும் காவியாவோட வாழ்க்கை, அவள் நல்லா இருக்கணும், அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எப்படி இருக்கான்றதை மட்டும்தான் நீ நினைக்கிற. ஆனால் உனக்குன்னு ஒருத்தி நான் இங்கே இருக்கேனே, உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததே, அதுவும் மறந்து போச்சா, என்ன ஞாபகம் இருக்கா, இல்லை மறந்துட்டியா? இது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு காவியாவோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சியே. ஆனால் ஏன் வாழ்க்கையை பற்றி நீ ஏன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல? எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, நானும் ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு நீ நினச்சி பார்த்தியா தீபக்? கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தீபக். நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை தீபக். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. சி, உன்னெல்லாம் நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. இல்லை கண்டிப்பாக அவளோட சம்மதத்தோடலாம் நீ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். அவளோட சம்மதம் இல்லாமல் தான் பண்ணியிருப்ப. அந்த பொண்ணுக்குமே இது கெடுதலான வாழ்க்கை தான். கண்டிப்பாக உங்க கூட அந்த பொண்ணு சந்தோஷமாகவே இருக்க மாட்டா. கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது தீபக். என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் பாரு, கண்டிப்பாக நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ நம்ம தீபக்கு என்ன செய்யறதுனே தெரியல அந்த நிமிஷம். உடனே இங்கே காவ்யா கிட்டேயுமே சாரி கேட்குறாங்க. சாரி காவ்யா, உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் உன் கழுத்தில் தாலி கட்டினது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு தீபக், உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ கூட என் அப்பாவுக்காக தான் உன்னை ஏற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்று சேர்ந்து வாழ்வோன்னு மட்டும் கனவுல கூட நினச்சி பார்க்காத. கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கல. என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன காவியா இப்படியெல்லாம் பேசுகிற? அந்த உத்தமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன் வாழ்க்கையை கெட்டு போயிருக்கும். உன் வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்காம நீ இப்படி என்னை திட்டிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. உன்னால் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு இருக்கு. ஏற்கனவே தாரான்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இப்போ ஏன் வாழ்க்கை. எனக்கு ஒன்றும் உனக்கு பிடிக்கலையே. உன்னை நான் லவ் பண்ணனா இல்லைல்ல. அப்படி இருக்கிறப்போ அது எப்படி நீ சாதாரணமாக வந்து தாலியை கட்டிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி தீபக்கை திட்ட மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றினதை நினச்சி நம்ம காவியா வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. அந்த உத்தமன் கிட்டேருந்து நம்மளால் தீபக் தான் காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இன்னொரு சைடு சத்யா வந்து இப்போ சத்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் இப்போ தீபக்கோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே அவங்கள பார்த்ததுமே இப்போ தீபக்கோட அம்மா இருந்துட்டு, வாங்க வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, உட்கார அளவுக்கெல்லாம் இங்கே டைம் இல்லை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன். உங்கள் பையன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் பையன் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஏம்மா, நீ வேலைக்கு போகிறான்னு சொல்லி தான் இருக்கீங்க, ஆனால் அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம தீபக்கோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தீபக் அந்த காவிய கழுத்தில் தாலி கட்டிட்டான், அவ்வளோதான். உங்கள் பையனோட வாழ்க்கை தர நாசம் தான். பொதக்குழியில் விழுந்தவன் எப்போ எந்திரிக்க போகிறான், அப்படியே செத்த கணக்கு தான். அவ்வளோதான், அவன் வாழ்க்கை நல்லாவே இருக்க போகிறது கிடையாது. அந்த பொண்ணு ஏற்கனவே தப்பாக இருக்கிற பொண்ணு, யார் கூப்பிட்டாலையும் போகிற பொண்ணு, அப்படி இப்படின்னு இருக்கிற பொண்ணை போய் உன் பையன் கல்யாணம் பண்ணிட்டானமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யா வந்து 1க்கு 2 பேசி
எங்கள் தீபக்கோட அம்மா மனசை கலைக்கவும் பார்க்குறாங்க. அதே சமயம் அதாவது 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு இல்லையா, அந்த கல்யாணத்தை இப்போவே விவாகரத்து பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுற கணக்காக தான் எங்கள் சத்யா வந்து இங்கே நம்ம தீபக்கோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீபக்கோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தன்னோட பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க பொண்ணுக்கிட்ட என்னடி இதெல்லாம், தீபக் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தானே போனால், இப்போது கல்யாணம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, இதை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கண்டிப்பாக அண்ணன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லவும், உடனே சத்யா இருந்துட்டு, அப்போது நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பவில்லை, வாங்க நான் இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தீபக்கோட அம்மாவையும் தங்கச்சியையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சத்யா. ஸோ இங்கே அவங்க அம்மாவுமே அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம தீபக்கோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன், ஏன்டா நான் சொல்கிற பேச்சு கேட்காம இப்படி இவ பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி இவளை கல்யாணமே பண்ணிட்டியாடா, உன் வாழ்க்கை போச்சு முடிஞ்சிச்சு, உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பெரிய கனவு கண்டு வச்சுருந்தேன், உன்னை ஒத்தாளாக நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அதை எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து இப்படி இவ ஊர் பொறுக்கிய கல்யாணம் பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவியாவை அவமானப்படுத்தி பேசுவோம். உடனே தீபக்கு கோவம் வந்துடுது. அம்மா காவியாவை இப்படி தப்பாக பேசாதீங்கம்மா, எப்படிம்மா ஒரு பொண்ணை இப்படி தரக்குறைவாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிற்கிறியா நீ என்கிட்ட, எங்கள் பாரு தீபக் இந்த பொண்ணு சரியில்லை, இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணியிருக்கே, அதுக்கு முன்னாடி உனக்கு நிச்சயம் நடந்துச்சே, அது உனக்கு ஞாபகம் இருக்காடா, தாராக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவள் செத்து போயிடுவாடா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம தீபக்கோட அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. அம்மா அதெல்லாம் விடுமா, காவியாவோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன், தேவையில்லாமல் காவியாவையோ இல்லை அவங்க குடும்பத்தையோ திட்டுற வேலை வச்சுக்காத, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்டே சொல்லு, ஏன்னா தப்பு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, அவங்களாம் வந்து என் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னாலாம் யாரும் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அவங்க கூப்பிடல, நீ எதுக்காகடா தேவையில்லாத வேலையை செஞ்ச, இங்கே பாரு தீபக், நீ கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கக்கூடாது, உடனே அந்த தாலி கழட்டிட்டு வா, இப்போவே நீ தாரா கழுத்தில் தாலி கட்டணும். அம்மா என்னம்மா நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அது எப்படிம்மா கட்டின தாலியை அத்துட்டு வர முடியும், அது எனக்கு தானே ஆகாது, அது மட்டும் இல்லாமல் காவியாவை கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்பவும் தாரா கழுத்தில் நான் எப்படி தாலி கட்ட முடியும், கொஞ்சமாவது யோசித்து பேசுமா அப்படி சொல்லிட்டு இங்கே தீபக் சொல்கிறாங்க. ஐயோ ஐயோ கடவுளே, எனக்கா இப்படி ஒரு கொடுமை நடக்கணும், ஒத்த பிள்ளையே பெற்று இப்படியா இவனோட வாழ்க்கை கெட்டு போகணும், எவ்வளோ ஒருத்தி ஊரெல்லாம் பொறுக்கிக்கிட்டு தெரியிறவ, இவ போய் என் பையனுக்கு பொண்டாட்டியை வந்து வாட்சி வச்சிருக்காளே, என்ன போன ஜென்மத்தில் நான் பாவம் பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபக்கோட அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம காவியாவோட பாட்டி வந்து, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ஏன் பேத்தி காவியா அப்படியெல்லாம் கிடையாது, ஊர் ஃபுல்லாக இந்த உத்தமன் தான் அப்படி பேராக்கி வச்சுருக்கான், மற்றபடி என் பேத்தி ரொம்ப ரொம்ப தங்கமானவ, ஆமாம் உங்கள் தங்கத்தை உங்ககிட்டே வச்சுக்க வேண்டியது தானே, என் பையனோட வாழ்க்கையை எதுக்காக குடும்பமாக சேர்ந்து நாஸ்தி பண்ணீங்க, குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணி என் பையனை உங்கள் பக்கம் இழுத்துட்டிங்கள, கண்டிப்பாக உங்கள் பையன் அதாவது என் பையனை உங்கள் பொண்ணு கூட வாழவே விடவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபக்கோட அம்மா ரொம்பவே பிடிவாதமாக சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் தீபக் இருந்துட்டு, இங்கே பாருமா நீங்கள் எதுவுமே பேசாத, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா என்னால் போக முடியாது, நீ அந்த காவியாவை வீட்டுக்கு எது கூட்டிகிட்டு வந்துட போகிற, அவளுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவள் தாலி என்ன வேணால் பண்ணிட்டு போக போகிறா, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இல்லைம்மா என்னால் வர முடியாது, நான் காவியாவுக்கு துணையாக நான் காவியா கூடவே தான் இருப்பேன், என்னை வீட்டுக்கு வர வேண்டான்னு கூட சொல்லிடுமா, நான் வர்றதில்ல, ஆனால் காவியாவை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம தீபக் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டேன் அவங்க அம்மா நெஞ்சு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என்னடா இது கொடுமை, ஏன்டா இப்படி உன் புத்தியெல்லாம் பேதலிச்சு போயிருக்கு, போய் இவ்வளவா கல்யாணம் பண்ணணும், ஐயோ கடவுளே இந்த குறையெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே காவியாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. போதுமா தீபக், நான் அவமானப்படுறது எல்லாமே உனக்கு போதும்ல, நான் என்ன உன்னை கூப்பிட்டேனா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சேனா, ஏன் தீபக் ஏன் இப்படி என்னை நிம்மதியே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னால தான் இப்போது என் நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு, அந்த உத்தமனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் குடும்பமாவது நிம்மதியாக இருந்திருக்கும், இன்றைக்கி என் குடும்பமோட நிம்மதியும் போச்சு, சந்தோஷமும் போச்சு, என்னோட நிம்மதி எல்லாமே போச்சு, எல்லாரோட நிம்மதியுமே கெடுத்து குடிச்சவர் ஆக்கி வச்சுருக்க, நான் உன்கிட்ட எதுக்காவது வந்து நின்றுருப்பேனா, எதுக்கு
எதுக்காக இப்படி என்னை விடாமல் துரத்தி இப்போ என் வாழ்க்கையுமே கெடுத்து இப்போ எல்லார் முன்னாடியும் என்னை கெட்டவளாக்குற? நான் என்ன அங்கே இங்கேன்னு பொறுக்கிக்கிட்டா தெரியுறேன்? உங்கள் அம்மா எதுக்காக இப்படி பேசுகிறாங்க? இங்கே பாரு தீபக், உங்கள் அம்மாவோட வயசுக்கு தான் நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் என்னை பொறுக்கிறவா அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் தீபக் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தீபக்கோட அம்மா இருந்துட்டு, பாத்தியாடா இப்போவே என்னவா வாயாடுறான்னு சொல்லிட்டு இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படிடா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும்? ஐயோ கடவுளே, நான் யார்கிட்ட போய் இந்த குறைய சொல்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தீபக்கு தலையை பிச்சுக்கிட்டு போகுது. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே நம்ம காவியா உண்மையாகவே நம்ம தீபக்கை தன்னோட கணவனாக ஏற்றுக்கணும். இப்போதைக்கு அவங்க அப்பாவுக்காக தான் அவங்கள ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காவியாவும் தீபக்கும் சந்தோஷமாக வாழணும். கடைசி வரைக்கும் அந்த உத்தமன் ஜெயிலுக்குள்ளவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ இப்போது தாரா தான் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்காங்க. ஸோ இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியெல்லாம் அவங்க முடிவெடுக்கிறாங்க. இப்போது மெடிக்கல் போயிட்டு அதாவது விஷம் வாங்கிட்டு ஸோ அதை சாப்பிட்டுட்டு வீட்டிலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் உள்ளவங்க பார்த்தா மட்டும்தான் உண்டு. கண்டிப்பாக தாராவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே நம்ம காவியா மேலேயும் தீபக் மேலேயும் தான் பழி விழும். இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்களை எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.